Very good morning. ஒரு வெயில் நாளில் 2 மலையேறுபவர்கள் வறண்ட பழுப்பு நிற மலைகளில் நடந்து செல்கிறார்கள். அவர்கள் நாள் முழுவதும் நடந்து வருகிறார்கள். அவர்கள் சோர்வாகவும் பசியாகவும் இருக்கிறார்கள். தூரத்தில் ஒரு மரத்தை பார்க்கிறார்கள். எனக்கு ரொம்ப பசிக்குது என்கிறார் ஒரு மலையேறுபவர். அது ஒரு ஆப்பிள் மரம்னு நினைக்கிறியா? எனக்கு ஒரு பெரிய மொறுமொறுப்பான சிவப்பு ஆப்பிள் வேணும். இல்லை, அது ஒரு ஆப்பிள் மரம் இல்லை என்கிறார் மற்றவர். இது ஒரு பேரிக்காய் மரம். பேரிக்காய் எனக்கு பிடித்தமானது. எனக்கு ஒரு இனிப்பு ஜூசி மஞ்சள் பேரிக்காய் வேணும். ஆனால் அவர்கள் மரத்தை அடையும் போது ஆப்பிள்கள் இல்லை, அல்லது பேரிக்காய்களும் இல்லை. உண்மையில் எந்த பழமும் இல்லை. ஐயோ ஐயோ என்கிறார் ஒரு மலையேறுபவர். இது ஒரு பயனற்ற ஓக் மரம். அப்போதுதான் வானம் சாம்பல் நிறமாக மாறி மழை பெய்யத் தொடங்குகிறது. 2 மலையேறுபவர்களும் வறண்டு இருக்க ஓக் மரத்தின் கீழ் ஓடுகிறார்கள். மழை பெய்கிறது, ஆனால் ஓக் மரம் ஒரு பெரிய குடை போன்றது. மலையேறுபவர்கள் நனைவதில்லை. மழை நிற்கும் வரை அவர்கள் ஓக் மரத்தின் கீழ் காத்திருக்கிறார்கள். பகல் இரவாக மாறுகிறது. எனக்கு குளிராக இருக்கிறது என்கிறார் ஒரு மலையேறுபவர். நாம் நெருப்பு மூட்ட வேண்டும். கொஞ்சம் விறகு சேகரிக்க எனக்கு உதவுங்கள். அதிர்ஷ்டவசமாக ஓக் மரத்தின் கீழ் பல பழைய கிளைகள் உள்ளன. 2 மலையேறுபவர்களும் கிளைகளை சேகரித்து அவற்றிலிருந்து ஒரு நல்ல நெருப்பை உருவாக்குகிறார்கள். அவர்கள் தங்களை சூட்டேற்ற நெருப்பின் அருகே அமர்ந்திருக்கிறார்கள். நான் சோர்வாக இருக்கிறேன் என்கிறார் ஒரு மலையேறுபவர். இன்றிரவு இங்கே நாம் தூங்க வேண்டும். எனக்கு ஒரு படுக்கையை உருவாக்க உதவுங்கள். மலையேறுபவர்கள் மென்மையான பச்சை ஓக் இலைகளால் ஒரு படுக்கையை உருவாக்குகிறார்கள். அவர்கள் இலைகளில் பதுங்கி தூங்குகிறார்கள். மழை பெய்யும், காற்று வீசும். ஆனால் மலையேறுபவர்கள் வசதியாகவும் சூடாகவும் வறண்டதாகவும் இருக்கிறார்கள், பயனற்ற ஓக் மரத்தின் கீழ். ஒழுக்கம். சில நேரங்களில் சிறந்த பரிசுகள் நாம் முதலில் எதிர்பார்த்தவை அல்ல. Thank you and bye. Like, share and subscribe for more videos.